तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो, अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। वीर हो तुम, कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியல இன்னைக்கு 94வது நாள், 94. இந்த டேட் 15/2/83. ஒரு டாக்டர் இமோஷன்ஸ் எப்படி மனுஷங்க மேல எஃபெக்ட் ஆகுது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு படம், வாய்லண்டான படம் பாக்குறாரு. அவர் பாடியில சில சேஞ்ச் ஆகுது.
இன்னொருத்தவங்க வந்து ஒரு அடுத்து வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மூவி காமிக்கிறாங்க. அவருக்குள்ளார சில சேஞ்சஸ் வருது. அதுக்கப்புறம் அவங்க பாடியில உள்ள அந்த பிளட் யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுல பார்க்கும்போது அந்த கெமிக்கல்லையும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த விஷயங்கள், ஸோ அதுல வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துதான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான மூவி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்போர்ட் செக்அப் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார நிறைய கெமிக்கல் மாற்றங்கள் வந்திருக்கு. இது வந்து அந்த டாக்டர் பார்க்குறாரு. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விஷயம் நம்ம பார்க்குறோம், என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம வந்து நமக்குள்ளார போடுறோம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒரு 3 மாசத்துல நம்ம லைஃபையே வந்து மாத்திடலாம். அந்த அளவுக்கு என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், அதுல வந்து அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு 12 பேர் எடுத்து அவங்க மேல இதெல்லாம் ஸ்டடி பண்ணார். இந்த எஃபெக்ட், இமோஷன்ஸோட எஃபெக்ட் நம்ம பாடியில எப்படி இருக்கு அப்படின்னு. எப்படி வந்து இந்த இமோஷன்ஸ் வந்து நம்ம உள்ளார உள்ள அந்த கெமிக்கலை வந்து மாத்துது அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு 12 பேர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு மூவி வாட்ச் பண்ண வச்சாங்க. அந்த மூவி வந்து ரொம்ப வயலண்டா இருந்தது, ஹாரர் மூவி. த்ரில்லர் மூவியா இருந்தது, ரொம்ப பயப்படுத்துற மூவி மாதிரி இருந்தது. அவங்களோட பாடி செக்அப் பண்ணாங்க. 2வது பர்சனை அந்த மூவி பார்க்க வச்சாங்க. அந்த மூவில என்ன இருந்ததுன்னா சந்தோஷம், குஷி, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவர் 12 பேரை பார்த்தாங்க. எல்லா பர்சனோட யூரின் வந்து அதுக்கப்புறம் செக்அப் பண்ணாங்க. 12 பேர் 12 விதவிதமான மூவிஸ் வந்து பார்த்தாங்க. அது டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா அதுல அவங்களோட இமோஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை. யார் இந்த வயலண்ட் மூவி பார்த்தாங்களோ அவங்களோட யூரின் கம்பேரிசன் வந்து கம்போசிஷன் வந்து டிஃப்ரெண்டாவே இருந்தது. அடுத்து யார் வந்து சஸ்பென்ஸ் மூவி பார்த்தாங்களோ அவங்க யூரின் கம்போசிஷன் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மனிதன் வந்து ஹாரர் மூவி, பயம், திகில் மூவி பார்த்தாங்களோ அவங்களோட ரிப்போர்ட் வந்து வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மூவி அன்பு உள்ள மாதிரி மூவி பார்க்கும்போது அவங்களோட கம்போசிஷன் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டாக்டர் ஸ்டடி பண்றாரு. அவர் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாருன்னா, நம்மளோட இமோஷனல் ஸ்டேட் என்னவா இருக்கும், நம்ம உடம்புல உள்ள கம்போசிஷனும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுது. நீங்க ஏதோ ஒரு நாவல் படிக்கிறீங்க, அதுல வந்து ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு, அதை பார்த்து நம்ம வந்து பயப்படுறோம் நம்ம பாடி. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில உள்ள கெமிக்கல் கம்போசிஷன் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ டாக்டர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, ஒரு ரிசல்ட்டுக்கு வராங்க. ஒரு 3 மாசத்துக்கு நீங்க உங்களை வந்து அன்பால நிரப்பிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எது பாக்குறீங்க, எது கேக்குறீங்க, அதெல்லாம் நல்ல பாசிட்டிவான அன்பான விஷயங்கள் பாத்தீங்க, படிச்சீங்கன்னா அப்ப எல்லாமே வந்து மாறி போயிடும். உங்களுக்காக உங்களோட கெமிக்கல் கம்போசிஷன் வந்து ஆல்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து முன்னாடி மாதிரி உங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா
ஏன்னா நீங்க வந்து நெகட்டிவான விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல நீங்க எவ்வளவு வந்து உங்களுக்கே நீங்க நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு. நீங்க ஏதோ ஒரு விஷயம் பாக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணுது. அந்த அந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்க பாடியோட கெமிஸ்ட்ரிய மாத்திட்டு இருக்கு. வெறுப்புக்கான மூவி பாக்குறீங்க, அப்போ உங்க பாடியோட கம்போசிஷன் அந்த மாதிரி வேற மாதிரி மாறிடும். சந்தேகம் இதோட இருந்தீங்கன்னா உங்க பாடி கம்போசிஷன் சேஞ்ச் ஆயிடும். நீங்க வந்து குழப்பத்துல இருக்கீங்க, இது பண்ணுமா அது பண்ணுமா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா உங்க பாடி கம்போசிஷன் சேஞ்ச் ஆயிடும். அதனால ஒரு எமோஷன் இன்னொரு எமோஷனை ட்ரிகர் பண்ணும், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது கிரியேட் பண்ணுது. ஒரு எமோஷன் வந்து அடுத்த எமோஷனுக்கு எக்ஸைட் பண்ணும். அது ஒரு சக்கரம் மாதிரி, இந்த ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி. நீங்க குளத்துல எப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டா அது அப்படியே சுத்தி சுத்தி போதும், அந்த மாதிரி உங்க பாடியிலயும் அந்த மாதிரி தான் நடக்கும். உங்க பாடியிலயும் அந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க என்ன போடுறீங்களோ அது ரிலேட்டடா தான் சங்கல்பம், கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால ஒரு 3 மாசம் மட்டும் நல்ல பாசிட்டிவான அன்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க உலகமே மாறி போயிடும். நீங்க உலகத்துக்கு உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய கிஃப்டா மாறிடுவீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒரு டாக்டர் ஒரு 12 பேர் மேல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. அதோட கன்க்ளூஷனே இதுதான். ஸோ அதனால நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன படிக்கிறோம், யாரு கூட பேசுறோம், நம்ம என்னத்த டச் பண்றோம், ஃபீல் பண்றோம், எல்லாமே நம்ம எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுது. என்ன ஃபீல் பண்றீங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி ஃபீலிங்ஸ், என்ன மாதிரி சங்கல்பம் உங்களுக்குள்ளார வருது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதெல்லாமே வந்து உங்க பாடியில் உள்ள கெமிக்கல் கம்போசிஷனை சேஞ்ச் பண்ணுது. அது சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா போக போக உங்களோட நிறைய மாற்றம் இருக்குது. அப்ப அது ரிலேட்டடா எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆயிட்டு, அதனால பயம்ன்றது இன்னும் பயமா கொண்டு வரும். இன்னும் விசாரமா கொண்டு வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ளஷர் எனக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுறீங்களோ அவ்வளோ வந்து அந்த ப்ளஷர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது பின்னாடி என்ன இருக்குன்னா துக்கம் தான் இருக்கு. இந்திரிய சுகத்தால துக்கம் தான். அதனால நம்ம உடலையும் புரிஞ்சுக்கணும், நம்ம மைண்டையும் புரிஞ்சுக்கணும், அந்த இமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கணும். அது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் பாடியில ரிலீஸ் பண்ணுது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டோபாமின், அட்ரனின், செரோட்டினின், ஆக்சிடோக்சின், ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் அது வந்து ரிலீஸ் பண்ணுது. ஃபைட் ஆர் ஃப்ளைட், ஒன்று சண்டை போடுங்க, இல்லை அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிக்கோங்க. ஸோ அதனால இந்த முரளியில பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஞான கடல் ஆகுங்க, ஞான சூரியன் ஆகுங்க. ஞான சூரியனாய் தூய்மையான வைப்ரேஷன், பியோர் தாட்ஸ் வந்து நாலாப்புறமும் பரப்புங்க. இந்த முரளி வந்து வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பாபா இந்த விஷயம் சொன்னார். இது 18 ஜனவரிக்கு அப்புறம் நடந்தது. 7th February 1983 கிட்ட நடந்தது. ஸோ அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் பாபா இந்த முரளி சொல்றாரு 15 February. ஸோ உலகாயுத ஆத்மாக்களுக்கு வந்து உலக மனிதர்கள் ஆத்மா பத்தி தெரியலன்னா கூட ஹியூமனிட்டி, மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதுல பாபா அதை பத்தியும் சொல்றாரு. ஸோ
ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன்மீகத்துல என்னன்னா ஹியூமனிட்டி. ஸோ ஹியூமனிட்டியோட ரிலிஜனே வந்து அன்பு தான். நீங்க வந்து ஆத்மா மேல நம்பிக்கை இல்லை, பரமாத்மா மேல நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு ஆன்மீகத்தை பத்தி நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எதுவுமே பிடிக்கல. ஆனா இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஹியூமனிட்டியில அந்த ஹியூமனிட்டியில அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து எந்த ஒரு ஆன்மீக இன்ஸ்டியூஷன், எந்த ஒரு ஆன்மீக இதை பத்தியும் அவங்க அட்டாச்சாவும் இல்லை. ஆனா இருந்தாலும் உலகத்துல அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அன்பால நிரம்பி இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா ஆன்மீக இதுல இருக்காங்க. அவங்க ஆன்மீகமும் சொல்லி தராங்க, ஆத்மா பரமாத்மா இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ளார அந்த ஒரு அன்பை வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஹெவியா இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு, ஆனா ஒரு சூட்டு கேஸ்ல என்ன இருக்குன்னா வெறும் கல்லு தான் இருக்கு. அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து கேக்குறாரு. அவரு வந்து கேட்க மாட்டாரு, ஏன் இந்த பாக்ஸ எடுத்துட்டு போறீங்க, என்ன இருக்கு இந்த பாக்ஸ்ல அப்படின்னு. அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றாரு, கல்லு தானே, அதை போட்டுருங்க, சுதந்திரமா பாருங்க. அவங்க ஆன்மீகமே வந்து அவங்கள வந்து ஹெவி ஆக்கிடுச்சு. சில அந்த அகங்காரம், அவங்களா மனசுக்கான கண்டிஷன், இதெல்லாம் வந்து அவங்கள ஆன்மீகத்திலே ஹெவி ஆக்கிடுச்சு. ஸோ அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டியோட முதல் ரிலீஜனே வந்து அன்பு. ஹியூமனிட்டியோட முதல் எதுவுமே வந்து அன்பு. நீங்க உலகத்துல கூட இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்கள் பார்த்திருக்கலாம். அவங்க வந்து நாஸ்திகரா கூட இருக்கலாம். அவங்க வந்து ஆத்மா பத்தி அவங்களுக்கு தெரியாது, இறைவன் பத்தி தெரியாது. ஆனா அவங்க நடத்தை, அவங்க பிஹேவியர் வந்து எவ்வளவு அன்பா இருக்கு, எவ்வளவு அன்பா அவங்க நடந்துக்கிறாங்க. சோ அவங்கதான் உண்மையிலே ஸ்பிரிச்சுவல். அவங்கதான் உண்மையான பிகேஸ். பிகேங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம, ஆன்மீகங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம அவங்கதான் உண்மையான ஆன்மீகவாதி. வேர்ட்ல என்ன இருக்கு, வேர்ட்ஸ் பேர்ல என்ன இருக்கு, எல்லாத்தோட எசன்ஸ் என்ன, ஆக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஹியூமனிட்டியோட ரிலீஜன். நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க, ஆத்மா பரமாத்மான்னு சொல்றீங்க, ஆனா உங்க நடத்தையில ஒரு டிவினிட்டி இல்ல, அன்பு இல்லைன்னா அப்புறம் அது என்னதான் பிரயோஜனம்? அதே மாதிரி வெளி உலகத்துல ஒரு ஆத்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஆத்மா பரமாத்மா அதெல்லாம் பத்தி தெரியாது, ஆன்மீகத்தை பக்கம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாஸ்திகராகவே இருக்காங்க. பட் ஆனா அவங்க நடத்தை வந்து ரொம்ப அன்பானதா இருக்கு, ஒரு ராயலா இருக்கு. அவங்கதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ ரெண்டாவது விஷயம் பாபா என்ன சொல்றாருன்னா, எசன்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட எசன்ஸ் வந்து ஆத்மா. அந்த ஆத்மாவோட குணம் வந்து அமைதி. ஸோ அதனால இங்கே பாபா சொல்றாரு, இந்த மெசேஜ் உலகத்துக்கு கொடுங்க. ஸோ அங்க பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அதுக்கு பாபா இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நீங்க எவ்வளவோ லெக்சர் இந்த கான்ஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாபா உங்களுக்கு 2 வேர்டு மட்டும்தான் பாபா சொல்றாரு. ஒன்னு வந்து ரியலைசேஷன், ஒன்னு வந்து சொல்யூஷன். ஒன்னு வந்து ரியலைசேஷன், ஒன்னு வந்து சொல்யூஷன். அவங்க வந்து ரியலைஸ் பண்ணட்டும். அட்லீஸ்ட் இதனாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க வந்து மனிதர்கள், மனிதனோட ரிலீஜன், மனிதனோட தர்மம் வந்து அன்பு. இதை ரியலைஸ் பண்ணாலே பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு பெரிய ரியலைசேஷன். அதுக்கப்புறம் டீப்பா போறது வந்து ஆத்மா. அதோடய டீப்பா வந்து நான் என்ன மாதிரி ஆத்மா, நான் வந்து இறைவனோட குழந்தை, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், அதனால நான் சக்திசாலி. அதனால அவங்க அந்த மாதிரி சங்கல்பம் வரும்போது, இதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போது அவங்க சக்திசாலி ஆயிடுவாங்க. ஸோ பாபா வந்து எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப பாராட்டினாரு. எல்லா குழந்தைங்களையும் தங்க பூவால வந்து பாராட்டுறாரு.
ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதனால பாபா இங்க வந்து நிறைய டைட்டில்ஸ் அதுல கொடுத்துட்டு போறாரு இந்த அவ்யக்தவாணியில. நீங்க எல்லாரும் சேவாதாரிகள். எந்த ஒரு சுயநலமும் இல்லாத சேவாதாரிங்க நீங்க எல்லாருமே. நீங்க வந்து பகவானுக்கு உதவியாளரா இருக்கீங்க. அவரோட காரியத்துல அவருக்கு உதவி செய்றீங்க. அந்த பரமாத்மா உங்க பாட்டு பாடுறார். உலகம் வந்து இறைவனை பாராட்டுது, உலகம் வந்து இறைவனோட புகழ் பாடுது. ஆனா இறைவன் இங்க வந்து அவரு வந்து உங்களுடைய பாட்டு பாடுறாரு, உங்களுக்கு புகழ் பாடுறாரு. உங்க பாகியத்தை பார்த்து அவர் ஆகான்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், சுப்பீரியர். ஒவ்வொரு ஆத்மாவும் மகான் ஆத்மா தான். ஆனா எல்லாரையும் நான் வந்து அது மாதிரி பாக்குறேன்னா, எல்லாரையும் ஒரு மகான் ஆத்மான்னு பாக்குறேன்னா, அதான் ஒரு கேள்வி. நிறைய நேரத்துல நம்ம மத்தவங்களை எப்படி பாக்குறோம்னா, நம்மளோட கீழே அவங்களா பாக்குறோம், இன்ஃபீரியரா பாக்குறோம். சுப்பீரியரா பார்க்காம இன்ஃபீரியரா பாக்குறோம். நம்மள்ட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு நிறைய வேணும், ஸோ ஒன்று வந்து நீங்க நிறைய வேணும், நிறைய கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறது. ரெண்டாவது வந்து எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு நம்ம பொருள் அதிகமா கிடைக்குதோ அவ்வளவு வந்து அது கூட துக்கமும் தான் இருக்கு. எவ்வளவு நான் ரியலைஸ் பண்றேன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் யூனிக், ஒவ்வொரு ஆத்மாவும் சுப்பீரியர் தான், ஒவ்வொரு ஆத்மாவும் சுப்பீரியர் தான், ஒவ்வொரு ஆத்மாவும் உயர்ந்தவங்க தான். ஸோ இந்த சம்மான் வந்து பாபா நமக்கு தராரு. நம்மளையும் அந்த மாதிரி பார்க்கணும், மற்றவங்களையும் அந்த மாதிரி பார்க்கணும். இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க மற்றவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது இதை ஃபீல் பண்ணுங்க, அவங்க என்னோடய உயர்ந்த ஆத்மா அப்படின்னு. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபீலிங் என்ன பண்ணணும்னா, நம்ம பாடியில உள்ள அந்த கெமிக்கல் கம்போசிஷனை நல்லதா மாற்றும். ஸோ அதனால உங்க நடத்தை, உங்க வார்த்தை, அது எல்லாத்துலயும் ரொம்ப கவனம் கொடுக்கணும். அது எல்லாமே அதுக்கப்புறம் அந்த மாதிரி உயர்ந்ததா இருக்கும். மூணாவது விஷயம், நீங்க அந்த ஃபவுண்டேஷன் சோல், நீங்க தான் இந்த இதோட ஆதாரம். நீங்க தான் ஆதார மூர்த்தி, உத்தார மூர்த்தி. நீங்க இங்க எதுக்கு இருக்கீங்கன்னா, மற்ற ஆத்மாக்களை ஃப்ரீ பண்றதுக்காக. நீங்க தான் ஃபவுண்டேஷன். மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க சகயோகி ஆத்மாக்கள். நீங்க வந்து சஹஜ யோகி ஆத்மாக்கள், ஈஸி யோகி ஆத்மாக்கள். அதனால ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு அந்த சம்மான் வந்து பாபா இந்த மொழியில கொடுத்துட்டே வர்றாரு. வந்து நீங்க எல்லாரும் வந்து திருப்தி மணி அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க பாபாவின் இதய மணி அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க ஞான சூரியன். ஸோ அதனால அந்த கிரணங்களை நாலாப்புறமும் பரப்பிட்டே இருங்க. அந்த வைப்ரேஷனை நாலாப்புறமும் பரப்பிட்டே இருங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க. நீங்க வந்து ரைட் ஹேண்டா இருக்கீங்க. நீங்க வந்து பாபாவின் அந்த மணியா இருக்கீங்க. அந்த சிம்மாசனத்தின் தலை கிரீடமா இருக்கீங்க. நீங்க வந்து தாத்தாவா இருக்கீங்க, வல்லலா இருக்கீங்க. அப்புறம் கடைசியா பாபா என்ன சொல்றாருன்னா, சதா எப்பயுமே நீங்க சம்பூர்ணமா இருக்கணும், கம்ப்ளீட்டா இருங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை. ஸோ அதனால அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம கான்சியஸ்னஸை உயர்ந்த கொண்டு போக முடியும். ஏன்னா மைண்டோட டெண்டன்சி என்னன்னா, அது அடிக்கடி கீழே லோ லெவலுக்கு போயிடும். ஸோ அதனால அதை வந்து நம்ம அடிக்கடி ஹையர் ஸ்திதியில கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த உயர்ந்த ஸ்திதியிலே நம்ம வச்சுக்கணும் அந்த மனசை. அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஞான சிந்தனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஒரு பீஸ் போஸ்டர் கிரியேட் பண்ணுங்க. பீஸ்னா என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் அமைதினா என்ன, அதுக்கு என்ன பிக்சர் நீங்க வரைவீங்க, எந்த பிக்சர் காமிச்சா அந்த பீஸ் வந்து அனுபவம் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நதிக்கரை பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, இல்ல கடல் கரை பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, இதை வந்து அமைதிக்காக காமிக்கலாமா? இல்ல ஏதோ ஒரு நாட்டில் நீங்க தனியா இருக்கீங்க, அதை வந்து அமைதிக்குன்னு காமிக்கலாமா? ஒரு கதை
அதுல வந்து ஒரு ராஜா வந்து ஒரு காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் வந்து. அதோட தீம் என்னன்னா அமைதி. அந்த டாபிக் ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட் வந்தாங்க, அவங்க வரைஞ்சி அந்த ராஜா முன்னாடி காமிச்சாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. சில பேர் வந்து ஒரு அமைதியான குளம் வரைஞ்சாங்க, சில பேர் வந்து ஒரு லோட்டஸ் வரைஞ்சாங்க, சில பேர் ஒரு அமைதியான லேண்ட்ஸ்கேப் வரைஞ்சாங்க. ஒவ்வொருத்தவங்க விதவிதமான அமைதிக்காக படங்கள் வரைஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் அமைதியை காமிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரைஞ்சாங்க. ஆனா அதுல ஒரு பிக்சர் இருந்ததா, அந்த அத்தனை பிக்சர்ல அது ஒரு பிக்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததாம் அந்த காம்படிஷன்ல. ராஜா வந்து பார்த்தாராம். அது வந்து ராஜாவை ரொம்ப கவர்ந்ததாம். அந்த பிக்சர்ல என்ன இருந்தது அப்படின்னா மற்ற பிக்சரோட வித்தியாசமா இருந்ததாம். ஸோ அது வந்து ராஜா பார்த்துட்டு இருந்தாராம். அங்க எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ரொம்ப புயல், மழை பெய்யுது, புயல் அடிக்குது, அந்த மாதிரி அந்த ரிவர் வந்து ஃப்ளட், அவ்வளோ தண்ணி வெள்ளம் மாதிரி அவ்வளோ இதா போயிட்டு இருக்கு, ரொம்ப கருமேகங்கள் இருக்கு. ஸோ கிளைமேட்டும் வந்து ரொம்ப அப்படியே புயல் மழை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சர். இருளான நைட்டு, அவ்வளோ வந்து மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் இடி இடிக்குது, ரொம்ப பார்க்கவே இருட்டா இருக்கு. அப்ப ராஜா பார்த்தாரா, இதையும் இவர் வந்து அமைதிக்காக வரைஞ்சிருக்காரு அப்படின்னு. அதுல ராஜா எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு கூண்டுக்குள்ளார ஒரு பறவை வந்து உட்காந்துருந்துதான். ஒரு கல்லுக்குள்ளார அந்த பறவை வந்து ரொம்ப அமைதியா உட்காந்துருந்துதான். இந்த பிக்சர் வந்து அந்த ராஜாவை ரொம்ப கவர்ந்துச்சு. அதனால அந்த பிக்சருக்கு ராஜா பிரைஸ் கொடுத்தாரு. அமைதினா அமைதியான இடத்துல அமைதியா இருக்கிறது அமைதி கிடையாது. எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இருக்கு, அப்ப நான் அமைதியா இருக்கணும். எப்போ உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வருதோ, சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து ஹெவியா இருக்கோ, எங்க வந்து சுச்சுவேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ, எல்லாமே வந்து டஃப்பா இருக்கோ, அப்ப நான் இந்த பறவை மாதிரி அமைதியா இருக்கேன்னா, என் ஸ்திதி அமைதியா இருக்கா, எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பாக்குறேன்னா அதுதான் உண்மையான அமைதி. ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க வந்து அந்த பிக்சர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல பாபா வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். மூணாவது விஷயம். ஸோ அடுத்து இது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங். நீங்க கூட உங்க லைஃப்ல பாருங்க, எந்த நேரத்துல வந்து எனக்கு இந்த அன்பு வந்து அனுபவமாச்சு. அது வந்து மேபி அந்த எத்தாப்புல உள்ள ஆத்மா வந்து அவங்க நாஸ்திகரா இருக்கலாம், எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம். இந்த அன்பு வந்து தர்மத்துக்கான விஷயம் கிடையாது, அது மனிதனோட ஒரு தர்மம். அன்புதான் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன், அதுதான் உண்மையான தியாகம். இந்த முழு உலகமே இன்னைக்கு இந்த அன்புக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த முழு உலகமே இந்த அன்புங்கிற அந்த கயிறுனாலதான் இணைஞ்சிருக்கும். அப்ப நீங்க உங்க அந்த அன்புக்கான வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் நீங்க ஃபீல் பண்ணீங்க இந்த முழு உலகமே என்னோட குடும்பம் தான். ஆனால் நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லார் மேலேயும் அன்பு காமிக்கிறேன். நான் எந்த ஒரு சுயநலம் இல்லாம அன்போட எல்லாருக்கும் உதவி செய்யறேன். ஸோ அதனால அன்புக்காக நான் எல்லாரு மேலேயும் அன்பா இருக்கேன். எனக்கு எது வேணும் அதுக்காக இல்லை. ஸோ அப்ப நம்ம ஸ்திதியை வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும். ஸோ இன்னைக்கு எவ்வளோ யுத்தத்துல இந்த உலகத்தை வந்து ரத்தாரா மாத்திட்டாங்க, ஏன்னா இந்த அன்பு இல்லாதனால. ஸோ அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்களை முன்னேற்றும் போது நீங்க முன்னேறீங்க அப்படின்னு. ஸோ அப்ப உங்க லைஃப்ல உள்ள சில எக்ஸாம்பிள் இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அதை முன்னாடி கொண்டு வாங்க.
சில ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸா இருக்கலாம். அந்த இன்சிடென்ட்ஸ்ல நான் மற்றவங்கள முன்னேற்றினேன், ஆனா நானே முன்னேறி போயிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் மற்றவங்கள முன்னேற்றம்னு நினைச்சேன், ஆனா நானே முன்னேறி போயிட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால இந்த முரளி இந்த கான்ஃபரன்ஸ், வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் இது நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி பாபா சொல்றாரு. சேவைக்காக பாபா எல்லாரையும் பாராட்டினாங்க. எவ்வளவு தியாகம் பண்ணி இந்த சேவை பண்ணியிருந்தாங்க, அதுக்கு பாபா பாராட்டுறாரு. ஸோ பாபா இதுல ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. இதே மாதிரி மீட்டிங் ஃபியூச்சர்ல நடக்காது. ஃபர்ஸ்ட் சாக்கார் மிலன் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாக்கார் மீட்டிங்க்கு அப்புறம் ஹிஸ்டரி ஹால்ல சாக்கார் மீட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வியக்த மிலன் இருந்தது மெடிடேஷன் ஹால்ல. அதுக்கப்புறம் ஓம் சாந்தி பவன்ல அவ்வியக்த மீட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வியக்த மிலன் சாந்திவன்ல இருந்தது. இப்ப அவ்வியக்த மிலன் சாந்திவன்ல இருக்கு. ஆனா பாபா அங்க பர்சனலோட பிரசன்ஸ் இல்ல, ஆனா ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் போடுறான். அந்த மீட்டிங் பாபா மிலனே எவ்வளவு ஸ்டேஜ் கடந்து போயிருக்கு பாருங்க. ஓம் சாந்தி. तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो।
परम्पार हो। ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा